வணக்கம். வணக்கம். நம்மோட தொடர் எதிர்ப்புகளை மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மீறி நீங்க ஆட்சி நடத்தி தானே இருக்கீங்க. மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பத்தி இன்னமும் முழுசா தெரியல. மக்கள் அத்தனை பேருக்கும் எஸ்ஐஆர் பத்தி முழுசா புரிஞ்சிருச்சு. எங்களுக்கெல்லாம் முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு தான் அந்த படிவத்தை பத்தி புரியல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம எதிர்க்கல. ஆனா போதுமான கால அவகாசம் தராம எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில இதை அவசரமாக செய்கிறது சரியா இருக்காது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. நீங்க பொய் சொல்றீங்க. நீ பொய் சொல்றியாம்லடா. தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடத்தப்படும் போது போதுமான கால அளவு இல்லைன்னு இப்போ சொல்கிற நீங்கள் பீகாரில் எஸ்ஐஆர் நடத்தப்படும் பொழுதே அதை எதிர்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே எஸ்ஐஆர் நடத்தப்படும் போது தமிழகத்தில் நாங்கள் எஸ்ஐஆர் நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்க. செலவு பண்ணி ஊர் பூரா பேனர் வச்சிங்க. இப்போ இந்த கால அளவுங்கிறத ஒரு காரணமாக சொல்கிறீங்க. வேண்டாம் சார், தேங்க்யூ சார். தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் விளக்கி இருக்கிறார். இப்போ தாய்லாந்தில் இருக்காரா, இங்கிலாந்தில் இருக்காரா, பாங்காங்கில் இருக்காரான்னு தெரியல. இங்க நான் ஒரே பிஸி. ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கும்போது நடத்தின பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன எந்த அலிகேஷனையுமே கம்ப்ளைண்ட்டாக எழுதி தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பல. தேர்தல் ஆணையம் சார்பாக கேட்ட போதும் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கல. வெறும் ப்ரெஸ் மீட்டில் மட்டும் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கட்டுக்கதை தானே? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. நாமளும் எஸ்ஐஆர் அறிவிச்சப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். 3 நிமிஷம் கூட பேசலை. அதுக்குள்ளே ஒரு சிஎம்மாக இருக்கிற நீங்களே இவ்வளோ முரண்பாடாக பேசுகிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தான் என்ன சொன்னீங்கன்னா எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கலை, இவ்வளவு சின்ன கால அளவில் பண்ணுறதுனால எதிர்க்கிறோம் நீங்கள். இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க? எங்கள் நண்பர் ராகுல் சொன்னார், அதனால நாங்கள் ஆரம்பத்திலேயே அதை எதிர்த்தோம் அப்படிங்கிறீங்க. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மை தானே. என்னடா சொல்ற? ஆக மொத்தம் 2 குத்துன. 3வது குத்து நான் குத்தவா? குத்துன. உன் கையை தரோமா குத்துன. எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபார்மில் பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிஎம் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு பிரச்சனையை கூட உருப்படியாக சொல்ல மாட்டார். உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யாரு? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யாரு? இப்போ நீங்கள் குறிப்பிட்ட இதில் யாராவது ஒருத்தருக்கு பேர் தான் உறவு முறை. வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. 3வதா மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பெயரா? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காம வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்கு. என்னைக்காவது தேர்தல் கமிஷன், சார் நீங்கள் இந்த ஃபார்மில் சின்னதாக தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உங்களுடைய பெயரை நீக்கிடுவோன்னு என்னைக்காவது தேர்தல் கமிஷன் சொன்னிச்சா? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. தேர்தல் கமிஷன் ரொம்ப தெளிவாக எனக்கு கொடுக்குற படிவத்தில் உங்களுடைய பூத் ஸ்லிப்பை போட்டு உங்களுடைய ஃபோட்டோவை போட்டு உங்களுக்கு கையில் கொடுக்குறாங்க. அதுலேயே உங்களுடைய அனைத்து தகவல்களையும் தேர்தல் ஆணையமே உங்களுக்கு பிரிண்ட் போட்டு கையில் கொடுக்குது. அப்புறம் எதுக்கு சின்ன தவறு சின்ன அடிச்சலுக்கெல்லாம் நீக்க போகுது? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படிவம் அந்த குறிப்பிட்ட வாக்காளரிடமிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அவர் அங்கே உயிரோடு இருக்கார், அந்த அட்ரஸில் இருக்கார், இதுக்கு தான் அந்த படிவம் வாங்குறாங்க. இவ்வளவுதான் குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் அந்த இடத்துல வெரிஃபை பண்ணணும்னு நினைக்குது. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம்
இதை வரவேறுங்க. அப்பதான் இறந்தவங்களுடைய பெயரெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும், இடமாறி அவர்களுடைய பெயரெல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். இதில் சின்னதாக தவறு வந்துட்டாலோ இல்லை சின்னதாக நம்ம அடித்தல் திருத்தல் இருந்தாலோ வாக்குரிமை நீக்கப்படும் என்பது கயமைத்தனமுடைய ஒரு அயோக்கியத்தனமான பொய். அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், மண்ட கர்வம். சத்தியமா கிடையாது. பின்ன நான் ஒண்ணு சொன்னா நீ இருக்கிற வேற ஒண்ணு செய்யற. அப்பா தெரியாம சொல்லிட்டப்பா. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுத்திடும். நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? எளிமையாக புரிகிற இந்த படிவத்தை பார்த்தே நம்முடைய சிஎம்க்கு தலை சுத்துதுன்னு சொன்னால் இவர் எப்படி 4.5 வருஷமாக அரசு ஆவணங்களை புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் யோசித்து மக்கள் எங்களுக்கு தான் இப்போ தலை சுத்துது. தொகுதியோட வாக்காளர் பதிவு அதிகாரி, அதாவது இஆர்ஓ கையில் தான் இந்த முடிவு இருக்குது. இஆர்ஓ எல்லாருமே மாநில அரசு அதிகாரிகள், இஆர்ஓ எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்காங்க. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. இவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஒரே மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செத்து போனவங்க ஓட்டாக இருந்தால் தூக்கிடுவாங்க, உயிரோடு இருக்கவங்க ஓட்டாக இருந்தால் நீக்க மாட்டாங்க. 18 வயசு இப்போ ஆயிருந்ததுன்னா புதுசாக சேர்ப்பாங்க. ஒரே மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு எதுக்கு எஸ்ஐஆர்னு ஒன்று வருது? மாப்ள யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா? ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் என்னத்தையாவது பொய்யா சொல்லி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்திடலாமா, ஏழை எளிய மக்களுடைய வாக்குரிமையை நீக்கிடலாமான்னு எதிர்க்கட்சிகள் நினைப்பது வேதனைக்குரியது. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேலே பண்ண என்னத்தையாவது பொய்ய சொல்லி மக்களை குழப்பி எப்படியாவது இந்த சாதாரண ஒரு எளிய படிவத்தின் மீதான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி எஸ்ஐஆரை எப்படியாவது நடத்த விடாமல் பண்ணிடலாமா அப்படின்னு திமுக கடந்து தவிக்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. ஒரு தொகுதியோட இஆர்ஓ 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட கணக்கீட்டு படிவங்களை இத்தனை குறுகிய கால அவகாசத்தில் எப்படி கொடுத்து வாங்குவாங்க? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. தமிழ்நாடு முழுசும் 68,000த்திற்கும் மேற்பட்ட பிஎல்ஓக்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 30 படிவமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட 20,40,000 படிவம் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. 30 நாளைக்கு 6,12,00,000 படிவம் கொடுக்கப்படும். கூட்டு கழிச்சு பால் கணக்கு சரியா இருக்கும். எங்க கணக்கு பேசுறாங்க. பிஎல்ஓக்களும் கட்சிகள் பிஎல்ஏ2க்களும் இணைந்து செயல்பட தேவையான எல்லாத்தையும் தேர்தல் ஆணையம் சொன்னாங்களே தவிர, ஆனால் அப்படி ஒரு சூழலை இதுவரை உருவாக்கவே இல்லை. திமுக மட்டும் இல்லை, இப்போ பிஜேபியோட பிஎல்ஏ2லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் பிஎல்ஓவுக்கு கால் பண்ணி நீங்கள் என்னைக்கு பூத்துக்குள்ளே வரீங்கன்னு கேட்டு அன்னைக்கு நாங்கள் அவங்க கூட போகிறோம். நாங்கள் தயாராக இருக்கோம், அதனால் நீ இன்றைக்கி தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்டர் போடல. ஏன்னா நாங்கள் உங்களை மாதிரி ரவுடி கட்சி இல்லை பாருங்கள். என்ன பதில் சொல்லுவேன்? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க.